ஒரு சின்ன ஊர்ல பாண்டிச்சேரியில ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு அமைச்சரா இருக்கிறேன்னா அவரை தவிர வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பாத்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லும் போது, எலெக்ஷன்ல நில்லுன்னு சொல்லும் போது, ஆனா என்கிட்ட வெறும் 75,000 ரூபா தான் இருக்குதுன்னாரு. அது போதும் தலைவர் சொன்னாரு, நீ நில்லு, நான் மற்றதை பாத்துக்கிறேன், நீ போய் நில்லுன்னாரு. நின்று இன்னைக்கு துணை சபாநாயகரா அவர் வந்துட்டாரு. நைட்டு 1:30 மணிக்கு முசிறி தொகுதியில் போன் அடிச்சேன் விக்னேஷுக்கு. நைட்டு 1:30 மணிக்கு காலையில வான்னு சொன்னேன். தலைவர் அவரை அறிவிச்சார். அவரு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யார் யாரோ சீட்டு கேட்டாங்க. அங்க ஒன்றிய நகரத்துல ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல யாருமே பண வசதி இல்லைன்றாங்க. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தா போதும், நீ அங்க இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே விடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னண்ணே, எனக்கு வேணாண்ணே அப்படின்னாரு. இல்ல தலைவர் சொல்றாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுங்க. அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தாங்க. ஜாதி மதம் பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடல. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு அமைச்சரா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பா பதிவு பண்ணணும்ன்றதுக்கோசம் தான் இதெல்லாம் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நீங்க நேரம் சொல்லிட்டீங்க, நேரம் சுருக்கமா பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. மேலும் நீங்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும் போது தலைவர் பேரை சொல்லிட்டு பொதுச் செயலாளருக்கும் நன்றி அப்படின்னாங்க. இதே வேற ஒரு தலைவர் கிட்ட இருக்கும்போது என் பேரெல்லாம் அது மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த பதவி இருக்காது. ஆனா எனக்கு சொல்லும் போதே அந்த பேரை சொல்லும் போது, என் பேரை சொல்லும் போதே நான் அப்படி ஒரு பயப்படுவேன். நான் என்னைக்கு 28 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துகினே இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தலைவர்னா எங்க தலைவரை நான் சொல்லலாம். நீங்க கூட நாளைக்கு ஏதாவது உங்க தொகுதிக்கோ இல்ல வேற ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க அவரை எப்படி வேணாலும் நீங்க அவரை திட்டி இருக்கலாம், இப்படி போனாலும் வந்தீங்கன்னா வாங்க, இன்னும் உங்களுக்கு ஓணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவர் தான் எங்க தலைவர். ஒரு நேரத்துல ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்ல. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%, இப்படியா எல்லாரும் இலக்காரமா எல்லாருமே பேசினாங்க. அதுலயும் இந்த யூடியூப்ல டிவில வாடகை வாயெல்லாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 27 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பத்தி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னா அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்றாங்க, அதுல 11 நினைச்சீங்க, அதெல்லாம் விட்டு போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசா அரசியல்ல வந்தவங்க எல்லாம், எங்க கூட புதுசா வந்தவங்கலாம்
விடக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போ அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்றாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இது மாதிரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியா நிக்கிறோம் அப்படின்னுட்டு தைரியமா தில்லா தனியா சிங்கிளா நிப்போம், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமா இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்க எப்படியாவது இந்த முதலமைச்சரா நீங்க ஆகணும். உச்சத்துல இருக்கும் போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்துல வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்துல இருக்கும் போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்னுட்டு சொன்னேன். எங்க ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நெல்லுன்னும் போது இல்லை இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்க சீட்டு கொடுத்துருக்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட் மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்கா இல்லை இல்லைண்ணே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேற யாரையாவது சொல்றேன்னு சொல்லி நிறைய பேர் இட்டுன்னு வந்து இப்போ 75-80% ரசிகர் மன்றமா மக்கள் இயக்கமா நற்பணி இயக்கமா இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதேமாரி மாற்றுக் கட்சியிலிருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் அதை செஞ்சிட்டாங்க.